பூமி என்பது சூரிய குடும்பத்தில் மனிதனும் பிற உயிரினங்களும் வாழக்கூடிய ஒரே கிரகமாகும். இது சூரியனிலிருந்து மூன்றாவது கிரகமாக அமைந்துள்ளது. பூமியில் நீர், காற்று, தக்க வெப்பநிலை, வளிமண்டலம் மற்றும் ஈர்ப்பு விசை ஆகியவை இருப்பதால்தான் உயிர்கள் தோன்றி வளர முடிந்தது. இதனால் பூமி உயிர்கள் வாழும் கிரகம் என அழைக்கப்படுகிறது. போட்டித் தேர்வுகளில் பூமி தொடர்பான கேள்விகள் அதன் இயக்கம், அமைப்பு, வளிமண்டல அடுக்குகள், வாயுக்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அம்சங்களை மையமாகக் கொண்டு கேட்கப்படுகின்றன. பூமி தன்னைத்தானே சுற்றி சுழலும் இயக்கத்தையும் சூரியனை சுற்றி சுற்றும் இயக்கத்தையும் கொண்டுள்ளது. பூமி தன்னைத்தானே ஒருமுறை சுற்றுவதற்கு 24 மணி நேரம் ஆகிறது. இந்த இயக்கத்தால் பகல் மற்றும் இரவு உருவாகின்றன. பூமி சூரியனை சுற்றி ஒருமுறை சுற்றுவதற்கு சுமார் 365 கால் நாட்கள் ஆகின்றன. இதையே ஒரு வருடம் என அழைக்கிறோம். பூமியின் சுழற்சி அச்சு 23.5 டிகிரி சாய்வாக இருப்பதால் பருவங்கள் உருவாகின்றன. பூமியின் வடிவம் முழுமையான கோளமாக இல்லாமல் துருவங்களில் சற்று தட்டையாகவும் சமவெளி பகுதியில் சற்று புடைப்பாகவும் உள்ளது. இந்த வடிவம் ஜியாய்டு என அழைக்கப்படுகிறது. பூமியின் உள்பகுதி படலம், மண்டலம், மையம் என 3 முக்கிய அடுக்குகளை கொண்டுள்ளது. இந்த அடுக்குகள் வெவ்வேறு தடிமன், வெப்பநிலை மற்றும் பொருள் அமைப்புகளை கொண்டுள்ளன. பூமியின் மொத்த விட்டம் சுமார் 12,742 கிலோமீட்டர் ஆகும். பூமியின் ஆரம் சுமார் 6,371 கிலோமீட்டர் ஆகும். இந்த 6,371 கிலோமீட்டர் ஆரம்தான் பூமியின் மையம் வரையுள்ள தூரமாகும். இந்த முழு ஆழமும் 3 முக்கிய அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாவது அடுக்கு படலம் ஆகும். இது பூமியின் வெளிப்புற மற்றும் மிகவும் மெல்லிய அடுக்காகும். மனிதர்கள் வாழும் நிலப்பரப்பு இந்த படலத்தின் மேல்தான் உள்ளது. கிரஸ்ட் அடுக்கின் தடிமன் எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இல்லை. கண்ட பகுதிகளில் சுமார் 30 முதல் 70 கிலோமீட்டர் வரை தடிமன் கொண்டதாக இருக்கும். ஆனால் கடல் பகுதிகளில் சுமார் 5 முதல் 10 கிலோமீட்டர் வரை மட்டுமே இருக்கும். அதனால் சராசரியாக பூமியின் படலத்தின் தடிமன் சுமார் 35 கிலோமீட்டர் என்று கூறப்படுகிறது. கிரஸ்ட் பெரும்பாலும் சிலிகான் மற்றும் அலுமினியம் போன்ற கனிமங்களால் ஆனது. இதனால் இதை சில நேரங்களில் சியால் லேயர் என்றும் குறிப்பிடுகின்றனர். கிரஸ்ட் அடுக்குக்கு கீழே அமைந்துள்ள மிகப்பெரிய அடுக்கு மண்டலம் ஆகும். இது பூமியின் உள்பகுதியில் மிகப்பெரிய பகுதியை நிரப்புகிறது. மேண்டல் அடுக்கு கிரஸ்டின் கீழிருந்து சுமார் 2,900 கிலோமீட்டர் ஆழம் வரை பரவியுள்ளது. இந்த அடுக்கு மிகவும் சூடான மற்றும் அடர்த்தியான பாறைகளால் ஆனது. மேண்டல் முழுவதும் திரவமாக இல்லை. அது மிகவும் கெட்டியான நிலையில் இருந்தாலும் மெதுவாக ஓடும் தன்மை கொண்டுள்ளது. இந்த மேண்டலில் நடைபெறும் மண்டல சுழற்சி காரணமாக பூமியின் தட்டுச்சலனங்கள் ஏற்படுகின்றன. நிலநடுக்கங்கள் மற்றும் எரிமலை வெடிப்புகள் போன்ற இயற்கை நிகழ்வுகளுக்கும் மேண்டல் இயக்கம் முக்கிய காரணமாகும். மேண்டலுக்கு கீழே பூமியின் மிகவும் உள்ளேயுள்ள பகுதி மையம் ஆகும். கோர் அடுக்கு 2,900 கிலோமீட்டர் ஆழமிருந்து பூமியின் மையம் வரை, அதாவது 6,371 கிலோமீட்டர் வரை பரவியுள்ளது. எனவே கோர் அடுக்கின் மொத்த தடிமன் சுமார் 3,480 கிலோமீட்டர் ஆகும். கோர் பெரும்பாலும் இரும்பு மற்றும் நிக்கல் போன்ற கன உலோகங்களால் ஆனது. இதனால் இதை சில நேரங்களில் நிஃபை லேயர் என்றும் குறிப்பிடுகின்றனர். கோர் அடுக்கு மேலும் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகிறது: வெளிமையம் மற்றும் உள்மையம். வெளிமையம் திரவ நிலையில் இருக்கும். இதன் தடிமன் சுமார் 2,200 கிலோமீட்டர் ஆகும். உள்மையம் மிகவும் அதிக அழுத்தத்தால் திடநிலையில் இருக்கும். இதன் ஆரம் சுமார் 1,220 கிலோமீட்டர் ஆகும். கோர் பகுதியில் வெப்பநிலை மிகவும் அதிகமாக இருக்கும். சில ஆய்வுகளின்படி அது சுமார் 5,000 முதல் 6,000 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கலாம். இந்த திரவ இரும்பு இயக்கங்களை பூமியின் காந்த புலத்தை உருவாக்குகின்றன. இதனால் பூமியின் உள்பகுதி 3 முக்கிய அடுக்குகளால் ஆனது என்பதை அறியலாம்.
கிரஸ்ட் மிகவும் மெல்லிய வெளிப்புற அடுக்காகும். மேண்டில் மிக பெரிய மற்றும் தடிமனான நடுப்பகுதி அடுக்காகும். கோர் மிகவும் சூடான மற்றும் கனமான உலோகங்களாலான மையப்பகுதியாகும். இந்த 3 அடுக்குகளின் அமைப்பு மற்றும் பண்புகளை புரிந்து கொள்வது பூமியின் உருவாக்கம், நிலநடுக்கங்கள், எரிமலைகள் மற்றும் பூமியின் காந்தப்புலம் போன்ற பல இயற்கை நிகழ்வுகளை விளக்க உதவுகிறது. பூமியின் மேற்பரப்பில் சுமார் 71% நீர்ப்பரப்பும் 29% நிலப்பரப்பும் உள்ளது. இந்த காரணத்தால் பூமி நீல கிரகம் என அழைக்கப்படுகிறது. பெருங்கடல்கள், கடல்கள், நதிகள் மற்றும் ஏரிகள் பூமியின் நீர் சுழற்சியில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆவியாக்கம், மேகம் உருவாக்கம் மற்றும் மழை ஆகிய செயல்முறைகள் இணைந்து நீர் சுழற்சி நடைபெறுகிறது. பூமியை சுற்றி வளிமண்டலம் உள்ளது. இந்த வளிமண்டலம் பூமியின் ஈர்ப்பு விசையால் கட்டுப்படுத்தப்படுகிறது. வளிமண்டலம் பல அடுக்குகளை கொண்டுள்ளது. ட்ரோபோஸ்பியர். ட்ரோபோஸ்பியர் என்பது வளிமண்டலத்தின் கீழடுக்கு ஆகும். இது பூமியின் மேற்பரப்பிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் துருவங்களில் முதல் 16 முதல் 18 கிலோமீட்டர் சமவெளியில் வரை பரவியுள்ளது. மழை, மேகம், காற்று, புயல் போன்ற அனைத்து வானிலை நிகழ்வுகளும் இந்த ட்ரோபோஸ்பியர் அடுக்கில்தான் நடைபெறுகின்றன. ஸ்ட்ராட்டோஸ்பியர். ட்ரோபோஸ்பியருக்கு மேலே அமைந்துள்ள அடுக்கு ஸ்ட்ராட்டோஸ்பியர் ஆகும். இது சுமார் 18 கிலோமீட்டர் முதல் 50 கிலோமீட்டர் வரை பரவியுள்ளது. இந்த அடுக்கில்தான் ஓசோன் படலம், ஓசோன் லேயர் உள்ளது. ஓசோன் படலம் சூரியனிலிருந்து வரும் தீங்கு விளைவிக்கும் யூவி கதிர்களை உறிஞ்சி பூமியை பாதுகாக்கிறது. மெசோஸ்பியர். ஸ்ட்ராட்டோஸ்பியருக்கு மேலே அமைந்துள்ள அடுக்கு மெசோஸ்பியர் ஆகும். இது சுமார் 50 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை பரவியுள்ளது. இந்த அடுக்கில் விண்கற்கள், மீட்டியார்ஸ் எரிந்து அழிகின்றன. தெர்மோஸ்பியர். மெசோஸ்பியருக்கு மேலே தெர்மோஸ்பியர் அமைந்துள்ளது. இது சுமார் 80 கிலோமீட்டர் முதல் 400 முதல் 600 கிலோமீட்டர் வரை பரவியுள்ளது. இந்த அடுக்கில் அயனோஸ்பியர் உள்ளது. ரேடியோ அலைகள் பரவுவதற்கு இந்த அடுக்கு மிகவும் முக்கியமானது. எக்ஸோஸ்பியர். எக்ஸோஸ்பியர் என்பது வளிமண்டலத்தின் கடைசி மற்றும் மிக உயர்ந்த அடுக்காகும். இது சுமார் 600 கிலோமீட்டர் முதல் 10,000 கிலோமீட்டர் வரை பரவியுள்ளது. இந்த அடுக்கில் காற்று மிக மிக குறைவாக இருக்கும். செயற்கைக்கோள்கள், சேட்டலைட்ஸ் இந்த அடுக்கில் சுற்றி வருகின்றன. பூமியின் வளிமண்டலத்தில் பல வாயுக்கள் உள்ளன. இதில் அதிக அளவில் உள்ள வாயு நைட்ரஜன் ஆகும். இது சுமார் 78% ஆகும். அதனைத் தொடர்ந்து ஆக்சிஜன் சுமார் 21% உள்ளது. ஆக்சிஜன் உயிரினங்களின் சுவாசத்திற்கு அவசியமானது. கார்பன் டை ஆக்சைடு மிக குறைந்த அளவில் இருந்தாலும் ஒளிச்சேர்க்கைக்கும் வெப்பநிலை சமநிலைக்கும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆர்கான், நியான், ஹீலியன் போன்ற வாயுக்களும் குறைந்த அளவில் வளிமண்டலத்தில் காணப்படுகின்றன. நீராவி வளிமண்டலத்தில் மாறுபடும் அளவில் உள்ளது. இது மழை மற்றும் வானிலை மாற்றங்களுக்கு முக்கிய காரணமாகும். பூமியில் உள்ள உயிரினங்கள் அனைத்தும் உயிர் மண்டலம் என அழைக்கப்படுகின்றன. தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை மூலம் உணவு தயாரித்து ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. மனிதர்களும் விலங்குகளும் ஆக்சிஜனை பயன்படுத்தி கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகின்றன. இந்த வாயு பரிமாற்றம் பூமியில் உயிர்கள் நிலைத்திருக்க காரணமாகிறது. மனித செயல்பாடுகள் காரணமாக காற்று மாசுபாடு, உலக வெப்பமயமாதல், ஓசோன் படல அழிவு போன்ற சுற்றுச்சூழல் பிரச்சினைகள் உருவாகி வருகின்றன. உலக வெப்பமயமாதல் காரணமாக பூமியின் சராசரி வெப்பநிலை அதிகரித்து வருகிறது. இதன் விளைவாக பனிப்பாறைகள் உருகுதல் மற்றும் கடல்மட்ட உயர்வு போன்ற பிரச்சினைகள் உருவாகுகின்றன. இவை தற்போதைய தேர்வுகளில் முக்கியமாக கேட்கப்படும் பகுதிகளாகும். மொத்தத்தில் பூமியின் அமைப்பு, இயக்கம், வளிமண்டல அடுக்குகள் மற்றும் வாயுக்கள் பற்றிய தெளிவான புரிதல் இருந்தால் போட்டித் தேர்வுகளில் பூமி தொடர்பான எந்த கேள்விக்கும் எளிதாக பதிலளிக்க முடியும்.